எந்தவித மாற்றங்களுமே அங்கே இல்லை என்பதுதான். சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகள் ஆட்சிகள் மாறினாலும் அவர்களுடைய அடிப்படை தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் பதவிக்கு வந்தால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள். விஹாரையிலே இருக்கின்ற அந்த சட்டவிரோதமான விஹாராதிபதி அவர் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் எங்களை இவர்கள் அழைத்திருக்கிறார்கள். தெற்கிலே அவர்கள் எந்தவித ஒரு கடுமையான நடவடிக்கைகளையும் செயற்பாடுகளையும் மேற்கொள்வதற்கு தயாராக இல்லை. இது சமகால அரசியல் கதைக்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு பொத்துவல் தொடக்கம் பொலிகண்டி வரையிலுடைய மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வேலன் சுவாமி அவர்களை தான் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ரோஷானி. வணக்கம் நேயர்களே. முதலாவது உங்கள்கிட்ட கேட்கின்றேன், என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்று புதிய ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஆட்சி மாற்றம் இடம்பெற்று அனுர அரசு இப்பொழுது பதவிக்கு வந்திருக்கக்கூடிய சூழலிலே எங்களை பொறுத்தவரையில் எந்தவித மாற்றங்களுமே அங்கே இல்லை என்பதுதான் எங்களுடைய அனுபவமாக இருக்கிறது. காலத்துக்கு காலம் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகள் ஆட்சிகள் மாறினாலும் அவர்களுடைய அடிப்படை கொள்கை அல்லது தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனை தொடர்பான அவர்களுடைய நிலைப்பாடு, அதிலே எந்தவித ஒரு மாற்றமும் இல்லை என்பதைத்தான் இந்த அரசும் எடுத்துக்காட்டி நிற்கிறது. உதாரணமாக, தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் பதவிக்கு வந்தால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் தேர்தலில் வென்றதன் பிற்பாடு நீதி அமைச்சர் சொல்கிறார், அரசியல் கைதிகள் என்று யாருமே இல்லை என்று சொல்கிறார்கள். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதனுடைய இப்பொழுது அதை மாற்றப் போகிறோம் என்று சொல்லி அதை பற்றியும் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கப்படுவதாக இல்லை. ஆகவே அது மட்டுமல்ல, எங்களை போன்ற தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மக்களுக்காக நீதிக்காக குரல் கொடுக்கும் பொழுது எங்கள் மீது பொய் வழக்குகள் போடப்படுவதும், விசாரணைக்கென்றும் வாக்குமூலம் பெறுவதற்கென்றும் போலீஸ் நிலையங்களுக்கு எங்களை அழைப்பதும் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி மாற்றம் என்பது தமிழர்களை பொறுத்தவரையில் இது எந்தவித ஒரு நன்மையையும் செய்துவிடப் போவதில்லை. சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தன்னுடைய அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, இன அழிப்பை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆட்சி மாற்றம் இடம்பெற்று குறிப்பாக தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு தீர்வுகளையும் பெற்றுக் கொடுக்க போவதில்லைன்னு சொல்லி உங்களுடைய கருத்தினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தையீட்டு விவகாரம் தொடர்பில் என்ன நீங்கள் தீர்வை முன்வைக்கின்றீர்கள்? இந்த தையீட்டு விவகாரத்தை பொறுத்தவரையிலே அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் காணி உரிமையாளர்களிடம், மக்களுடைய காணிகள் மக்களுக்கே என்ற அடிப்படையில் காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கிறது. அந்த விஹாரை அல்லது சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு காணிகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்தினுடைய ஒரு அழைப்பு உங்களுக்கு வந்திருந்தது. அதனூடாக நீங்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய நிலைப்பாட்டையும் எடுத்து கூறினீர்கள். இந்த நிலையில இதற்கு பின்னால நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பாக கூற முடியுமா? முடிந்தால். நிச்சயமாக இந்த போராட்டத்திலே பங்கு பற்றியமைக்காக பலாலி போலீசாரால் போலீஸ் நிலையத்துக்கு 20ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து வாக்குமூலம் கொடுக்கும்படி
அழைத்திருக்கிறார்கள். அந்த விதத்திலே நாங்கள் 20ஆம் தேதி பலாலி போலீஸ் நிலையத்துக்கு சென்று வாக்குமூலம் கொடுக்க போன பொழுது 12 மணி என்று நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் 2 மணி நேரம் எங்களை போலீஸ் நிலையத்திலே காக்க வைத்திருந்தார்கள். அந்த பலாலி போலீஸ் நிலையம் என்பதும் மிகவும் ஒரு என்ன சொல்வது, ஒரு தொலைவான இடத்திலே ஒரு தற்காலிக ஒரு போலீஸ் நிலையம். அதுவும் ஒரு நிரந்தரமான போலீஸ் நிலையம் அல்ல. பலாலி நிரந்தர போலீஸ் நிலையம் உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு உள்ளே இருக்கிறது. அங்கே உள்ளே இருந்து என்ன செயற்பாடு நடக்கிறதோ எங்களுக்கு தெரியாது. இது ஒரு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட நிலையத்துக்கு தான் அழைத்திருக்கிறார்கள். அழைத்தது அப்படியான ஒரு இடத்துக்கு அழைத்ததும், அங்கே 2 மணி நேரம் எங்களை காக்க வைத்ததும், இது பற்றிய வாக்குமூலம் தர வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்ததுமே நான் மிகவும் மன வருத்தத்தோடு இந்த விடயங்களை கண்டிக்கின்றேன். ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக, ஒரு தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக, மக்களுக்காக, நீதிக்காக நாங்கள் குரல் கொடுக்கும் பொழுது எங்களை போன்ற ஆன்மீக தலைவர்கள் அல்லது சமயத் தலைவர்கள், நீதிக்காக பயணித்து கொண்டிருப்பவர்களை இப்படி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வாக்குமூலம் தர சொல்லி காக்க வைத்து வாக்குமூலத்தை பெறுவது என்பது உண்மையிலேயே மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதுவும் அவர்களிடம் வினவிய பொழுது அந்த சட்டவிரோத விகாரையிலே இருக்கின்ற அந்த சட்டவிரோதமான விகாராதிபதி அவர் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் எங்களை இவர்கள் அழைத்திருக்கிறார்களாம். அப்போது நீதி எப்படி இருக்கிறது என்றால், சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையிலே இருக்கக்கூடிய சட்டவிரோதமான விகாராதிபதி கொடுக்கின்ற முறைப்பாட்டை ஏற்று என்னை, அது மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களை, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை, தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை என்று, அதாவது நான் சொல்ல வருவது மக்கள் மத்தியிலே பொதுவான ஒரு வாழ்க்கையிலே ஈடுபட்டிருப்பவர்களை இப்படி அழைத்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்டமையும், அங்கே காக்க வைத்து எங்களை ஒரு விதமான உளைச்சலுக்கு உட்படுத்தியமையும் இந்த அரசு கூட தொடர்ச்சியாக இந்த அடக்குமுறைகளையும் அராஜகத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழர் சார்பாக இந்த அரசு, புதிய அரசுமானது தொடர்ந்தும் அடக்குமுறைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறதுன்னு சொல்றீங்க. தென்னிலங்கையை பார்க்கிற போது நீதித்துறை, நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பது தற்போது எழுந்திருக்கிறது. அதாவது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாகவும் நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். அது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது வடக்கிற்கு ஒரு நியாயம், தென்னிலங்கை சார்பாக ஒரு நியாயம் என்ற ரீதியில் இந்த அரசாங்கம் செயற்படுகிறதா? என்ன சொல்லிச்சோன்னா, உடனடியாகவே இப்போ ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொல்லிச்சோன்னா அதை உடனடியாக உங்களை கூப்பிட்டு வாக்குமூலம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. ஆனால் இது பெரும்பாலும் பல்வேறுபட்ட ரீதியில் இந்த நீதித்துறையினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆமாம், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அமைதி வழியிலே யாருக்கும் எந்தவித ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத விதத்திலே நாங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டங்களை நசுக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் யாரெல்லாம் நீதிக்காக குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களை அலைக்கழித்து அவர்களுக்கு மன உளைச்சல்களையும் ஏனைய அச்சுறுத்தல்களையும் விடுத்து ஒடுக்கி கொண்டிருக்கிற அதே நேரம், தெற்கிலே நடைபெறுகின்ற இந்த அத்துமீறல்கள் அல்லது அங்கே நடைபெறுகின்ற பலவிதமான வன்முறை சம்பவங்கள், நீதிமன்றத்துக்குள்ளேயே கொலை நடந்திருக்கிறது. ஆக இப்படியான விடயங்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு அசண்டை ஈனமாக, அதற்கு ஒரு பெரிய ஒரு பாரதூரமான நடவடிக்கைகளை எடுக்காத விதத்திலே தான் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி ஒரு சம்பவம் இங்கே வடக்கிலே நடக்குமாக இருந்தால், ஒரு பேச்சுக்கு வடக்கிலே அல்ல வடக்கு கிழக்கிலே நடக்குமாக இருந்தால், அது ஒரு பெரிய பாரதூரமான ஒரு விடயமாக பூதாகாரமாக்கப்படும், சர்வதேசமயப்படுத்தப்படும். ஆகவே இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய அணுகுமுறைகளை பார்க்கும் பொழுது, குறிப்பாக நீதித்துறை சார்ந்த செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது கூட தெற்கிலே அவர்கள் எந்தவித ஒரு கடுமையான நடவடிக்கைகளையும் செயற்பாடுகளையும் மேற்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதுவும் யாருக்கு எதிராக? சட்டத்துக்கு விரோதமான விதத்திலே செயற்படுபவர்களுக்கு எதிராக அவர்கள் செயற்பட தயாராக இல்லை. இன்னொரு சம்பவம், இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஒரு பௌத்த பிக்கு பட்டப்பகலிலே வெட்ட வெளியிலே நடுவீதியிலே வைத்து எரிக்கிறார். 13ஆம் திருத்தச் சட்டம் என்பது ஸ்ரீலங்காவினுடைய அரசியல் அமைப்பினுடைய ஒரு பகுதி. அப்போ அரசியலமைப்பை எரித்தல் என்பது சட்டத்தின்படி பயங்கரமான ஒரு குற்றம். அப்போ அந்த குற்றத்தை செய்த பிக்கு இதுவரை வாக்குமூலத்துக்காக அழைக்கப்படவும் இல்லை, கைது செய்யப்படவும் இல்லை, எதுவுமே நடக்கல.
அப்போ இப்படி பல சம்பவங்களை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லலாம். அந்த விதத்திலே உண்மையிலேயே வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு ஒரு நீதி, தெற்கு சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்ற விதத்திலே தான் ஸ்ரீலங்கா அரசு காலங்காலமாக செயற்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த அரசு கூட விதிவிலக்கு கிடையாது. ஆக நீங்க நினைக்கின்றீர்கள் இந்த தமிழுக்குடைய பிரச்சனைகளை வந்து எவ்வாறு தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்? என்னன்னு சொல்லி சொன்னா இலங்கையில வந்து காலகாலத்திற்கு அரசாங்கங்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் அவர்களிடத்துல பேசி நாங்கள் எங்களுக்கான தீர்வை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சர்வதேச சமூகத்தை எப்படியாக அணுகி நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வை கொண்டு வர முடியும்? ஆமாம், நிச்சயமாக ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளகத்திலே எங்களுக்கு நீதி கிடைக்கப் போவது இல்லை. ஸ்ரீலங்கா அரசு ஒருபோதுமே எங்களுக்கு நீதியை தரப்போவது இல்லை. இதைத்தான் கடந்த 75 வருட காலமாக எங்களுடைய இன விடுதலைக்கான போராட்டம் எடுத்து சொல்லி நிற்கிறது. அந்த அடிப்படையிலே எங்களுக்கான தீர்வு, ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது சர்வதேச சமூகத்தினால்தான் தரப்பட வேண்டும். அதனால்தான் நாங்கள் நீதி விசாரணையாக இருக்கலாம், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய நிரந்தர அரசியல் தீர்வாக இருக்கலாம், அனைத்தையுமே நாங்கள் சர்வதேச சமூகத்திடம்தான் வேண்டி நிற்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது சர்வதேச சமூகத்தினால் கண்காணிக்கப்பட்டு நடாத்தப்படுகின்ற ஒரு சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாகவே எட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடாக இருக்கிறது. அந்த பொதுசன வாக்கெடுப்பு அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு என்பது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே நடாத்தப்பட வேண்டும். அந்த வாக்கெடுப்பிலே 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, எப்பொழுது ஸ்ரீலங்காவுக்கு பிரிட்டிஷரிடமிருந்து சுதந்திரம் வழங்கப்பட்டதோ அந்த திகதியிலே வடக்கு கிழக்கிலே யாரெல்லாம் சொந்தமாக காணி வைத்திருந்தார்களோ அவர்களும் அவர்களுடைய பரம்பரையினரும் அதற்கு வாக்களிக்க தகுதியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற அடிப்படையிலே அந்த பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அந்த பொதுசன வாக்கெடுப்பிலே வரக்கூடிய தெரிவுகளிலே கட்டாயம் சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு தெரிவும் சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்ட விதத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டியினுடைய மக்கள் பேரெழுச்சியுடைய இயக்கத்தினுடைய கொள்கைகள் என்ன? இல்லாட்டி இப்பொழுது வரை எவ்வாறான செயற்திட்டங்களை நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள்? எதிர்காலத்தில் எவ்வாறான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வியிலும் ஒரு விடயத்தை மேலதிகமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது சர்வதேச நீதி கேட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது நிரந்தர அரசியல் தீர்வுக்காக பொதுசன வாக்கெடுப்பு என்ற விடயத்தை சொன்னோம். அதற்கு முதல் உடனடியாக செய்யப்பட வேண்டிய விடயம் என்றதிலே எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவத்தினர் வெளியேற்றப்பட வேண்டும் என்றது எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கிறது. இந்த தையிட்டு விடயமாக இருக்கலாம், நில ஆக்கிரமிப்பாக இருக்கலாம், அல்லது வடக்கு கிழக்கிலே நடைபெறுகின்ற ஏனைய இன அழிப்பு செயற்பாடுகளாக இருக்கலாம். அனைத்துக்கும் பின்னணியிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் ஸ்ரீலங்கா அரசு பயன்படுத்துகிறது. ஏனைய தொல்பொருள் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை போன்ற பல ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்புகள் இந்த இன அழிப்பை தொடர்ச்சியாக செய்து வந்தாலும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய பலம் என்பது அதிலே மிக முக்கிய வகிபாகம் வகிக்கிறது. இந்த நீதிமன்றத்திலே நேற்று நீங்கள் கேட்ட அந்த கொலை கூட முன்னாள் ஒரு இராணுவ சிப்பாய் தான் அதனை செய்திருக்கிறார். ஆகவே இங்கே வடக்கு கிழக்கிலே இப்படி பெருந்தொகையான இராணுவத்தினரை இப்பொழுதும் இங்கே நிலை கொள்ளச் செய்து கொண்டு எங்களுடைய மக்களை அச்சுறுத்தி ஒரு இராணுவ மயமாக்கலை இங்கே ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே சர்வதேச நிறுவனங்கள், IMF-ஆக இருக்கலாம், உலக வங்கியாக இருக்கலாம், ஆசிய வங்கியாக இருக்கலாம், அவர்கள் நிதியை ஸ்ரீலங்கா அரசுக்கு வழங்கும் பொழுது இந்த நிபந்தனையை வைக்க வேண்டும். நீங்கள் வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவத்தை முதல் கட்டமாக குறைக்க வேண்டும், அவர்களை இங்கிருந்து அகற்ற வேண்டும், ஒரு இயல்பு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனைகளை வைத்து இந்த நிதியுதவிகளை செய்யும் பொழுதுதான் நிச்சயமாக இங்கே ஒரு இயல்பான வாழ்க்கை நிலை ஏற்படும் என்பதும் எங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலைப்பாடு அடிப்படையிலே திம்பு கோட்பாடுகள் அடிப்படையிலே தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்ற எங்களுடைய தமிழ் தேசிய அடிப்படை நிலைப்பாடும், அது மட்டுமல்ல சுயநிர்ணய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய இனத்துக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், தமிழர் தேசம் மலர வேண்டும்,
அதற்கு அடிப்படையாகத்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல சர்வதேசத்தினால் ஒரு பொதுசன வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழி வரைபடத்திலே தான் பொத்துவில் துறக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் செயற்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே நடக்கின்ற ஆக்கிரமிப்புகள் மற்றும் பௌத்தமயமாக்கல், இராணுவமயமாக்கல் போன்ற செயற்பாடுகளுக்கு எதிராகவும், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கேட்கின்ற போராட்டத்திற்கும், அதுபோல அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காகவும் நிலங்களை விடுவித்து மக்களுக்கு வழங்குகின்ற போன்ற இந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கான போராட்டங்கள் சார்ந்து பொத்துவில் துறக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் குரல் கொடுத்து வருகிறது. போராட்ட களத்திலும் நாங்கள் பங்கு பெற்றி வருகின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய உறவுகளையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். நீங்களும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்திலே இணைந்து கொள்ளலாம். இணைவதன் ஊடாக இந்த இயக்கம் ஒரு மக்கள் பேரெழுச்சி இயக்கமாக பேருக்கேற்ற விதத்திலே மாற்றம் பெறும் பொழுதுதான், இப்பொழுது அந்த நிலை இல்லை உண்மையிலே, அப்படி மாற்றம் பெறும் பொழுதுதான் எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய விடுதலையை நாங்கள் அடைய முடியும். திலீபன் அண்ணா சொன்னது போல மக்கள் புரட்சி வெடிக்கும் பொழுதுதான் ஒரு சுதந்திர தமிழீழம் மலருகின்ற ஒரு சூழல் இந்த மண்ணிலே ஏற்படும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய உறவுகளையும் அன்புரிமையோடு அறைகூவல் விடுக்கின்றோம். எங்களோடு இணைந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுக்கின்றோம். அது தவிர பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்திலே இருக்கக்கூடிய அங்கத்தவர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு என்று இருக்கக்கூடிய சில விதிமுறைகள் என்ற வகையிலே ஒன்று இருக்கிறது. அவர்கள் கட்சி அரசியலிலோ அல்லது தேர்தல் அரசியலிலோ ஈடுபடக்கூடாது. சில பேர் சிவில் சமூகமாக மக்கள் இயக்கமாக வந்து செயற்பட்டு தாங்கள் ஒரு முகம் தெரியக்கூடிய நபராக வெளிவந்ததன் பிற்பாடு தேர்தல் அரசியலிலே இணைந்து செயற்படுவார்கள். அப்படியான நிலையை கூட நாங்கள் தவிர்த்துத்தான் எங்களோட நிபந்தனையை கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறோம். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே வாழ்க்கை பூரா எப்பொழுதுமே தேர்தல் அரசியல்லையோ அல்லது கட்சி அரசியல்லையோ அவர்கள் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனையையும் வைத்திருக்கிறோம். நீங்க சொன்னது போன்று தேர்தல் செயற்பாடுகள்லையோ அல்லது கட்சி அரசியல்லையோ வந்து சந்திக்க கூடாது அல்லது அதுல கலந்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னா என்ன அவர்கள் செய்யணும்? இந்த உறுப்புரிமையை வந்து இல்லாமல் சென்று அவர்கள் அந்த கட்சியில வந்து இணைந்து கொள்ளலாம், அப்படி ஏதாவது உங்களோட கொள்கையில இருக்கா? இல்லை, அப்படி நிச்சயமாக இல்லை. அதைத்தான் நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். ஆரம்பத்திலே அவர்கள் வந்து செயற்பட்டு விட்டு காலப்போக்கிலே தேர்தல் அரசியலுக்கு வந்து அவர்கள் தேர்தல் கேட்டு பதவிகளை பெற்றுக்கொள்வது என்பது பல அமைப்புகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது உண்மையிலேயே தவறு என்றுதான் எங்களுடைய நிலப்பாடு. ஏனென்றால் இங்கே நடக்கப்படுகின்ற அனைத்து தேர்தல்களும் ஸ்ரீலங்கா அரசினாலே நடத்தப்படுகின்ற தேர்தல்கள். நாங்கள் ஸ்ரீலங்கா அரசையே முழுமையாக நிராகரிக்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசினுடைய நீதித்துறையை முழுமையாக நிராகரிக்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசால் நடத்தப்படுகின்ற தேர்தல்கள் கூட நாங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக நிராகரிக்கின்றோம். அதுதான் எங்களுடைய கொள்கை, கோட்பாடு, நிலப்பாடாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் நிராகரிக்கின்ற ஒரு தேர்தல் கட்டமைப்புக்குள்ளே எப்படி ஒருவர் சென்று தேர்தல் கேட்க முடியும்? அது இப்பொழுதாக இருந்தால் என்ன, எப்பொழுதாக இருந்தால் என்ன, அது கேட்கக்கூடாது என்றொரு நிலப்பாட்டிலே தான் எங்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் எங்களுடைய பொத்துவில் துறக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய அங்கத்தவர்கள் எண்ணிக்கையும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள், ஏனென்றால் இந்த கொள்கைக்காக தூய்மையாக எந்தவித ஒரு சுயநலமும் இல்லாமல் செயற்படுகின்ற இளைஞர்களை, எங்களுடைய உறவுகளைத்தான் நாங்கள் ஒன்றிணைத்து இந்த மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தை முன்னெடுக்க விரும்புகின்றோம். இந்த இயக்கமானது இவ்வாறாக இருக்குமென்னு சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் நடந்து முடிந்த, அதாவது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் முன்வைக்கிறதுலையும் வந்து உங்களுடைய பங்கும் வந்து மிக முக்கியமாக இருந்தது. அதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளரை நிறுத்திய அந்த முயற்சியிலே ஆரம்ப கட்டத்திலே நாங்களும், அதாவது பொத்துவில் துறக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் அதில் இணைந்திருந்தது. இருந்தும் நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய இன்னொரு நிலைப்பாடு, பொத்துவில் துறக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் அல்லது P2P இயக்கத்தினுடைய அடிப்படை நிலைப்பாடு, தமிழ் தேசிய பரப்பிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக ஒருமித்து, அதுவும் கொள்கை அடிப்படையிலே ஒருமித்து வர வேண்டும் என்றொரு நிலைப்பாடு அடிப்படையில் இருக்கிறது. இப்போது தாயகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற பல்வேறு வகையான போராட்டங்களிலே ஒரு கட்சி, தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற ஒரு கட்சி மட்டும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குமாக இருந்தால் பொதுவாக நாங்கள் அதிலே பங்கு பெற்றுவது இல்லை. ஏன்னா பங்கு பெற்றினால் நாங்கள் அந்த கட்சியோடு சேர்த்து அடையாளப்படுத்தப்படுவோம், முத்திரை குத்தப்படுவோம் என்ற நிலையிலே நாங்கள் அது ஒரு கொள்கையாகவே வைத்திருக்கிறோம்.
ஆகவே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்திலே பங்கெடுக்கும் பொழுது P2P போராட்டம் உங்களுக்கு தெரியும். அப்படி எல்லா கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இணைந்து வரும் பொழுதுதான் அதில் நாங்களும் பங்கெடுப்போம் என்ற ஒரு கோட்பாட்டை நாங்கள் அடிப்படையிலே வைத்திருக்கிறோம். ஏன் அந்த கோட்பாட்டை வைத்திருக்கிறோம் என்றால் அப்பொழுதுதான் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும். வெறுமனே ஒற்றுமையாக வர வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கோஷமாக வாயிலே சொல்வதை விட நடைமுறையிலே காட்ட வேண்டும். ஆகவே ஏற்கனவே கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இப்பொழுது P2P இயக்கம் ஆரம்பித்து 4 வருடங்கள் முடிவடைந்து விட்டன. இந்த 4 வருடங்களில் பல்வேறு கட்சிகள் எங்களை பல்வேறு போராட்டங்களுக்கும் தங்களுடைய கட்சி கூட்டங்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எதுக்குமே சென்றதில்லை, பங்கு பெற்றியதில்லை. ஆக அந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்த தமிழ் பொது வேட்பாளர் முயற்சியிலே நாங்கள் உறுதியாக இருந்தோம். தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் அதற்குள்ளே ஒருங்கிணைக்க வேண்டும். சரி, 4 கட்சிகள் பிரதானமாக இருக்கிறது என்றால் ஆக குறைந்தது 4ல் 3 ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எங்களுடைய நிலப்பாடு இருந்தது. அதிலும் குறிப்பாக நீங்கள் எங்களோட தமிழ் தேசிய பரப்பை எடுத்துக்கொண்டால் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய 3 கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பயணிப்பார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் தனித்து ஒரு பயணமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் நடைமுறையில். அப்போ நாங்கள் சொல்கிறது ஒரு கட்சி ஆளுங்கட்சி என்றால் இன்னொரு கட்சி, இந்த 3 கட்சிகளும் ஒரே நிலையில் இருக்கிற ஆளுங்கட்சி என்றால் இது எதிர்கட்சி என்று. அப்போ இந்த விடயத்திலே, இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இதற்குள்ளே ஏற்றுக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலப்பாட்டில் தான் நாங்கள் உறுதியாக இருந்தோம். அப்படி அவர்கள் வரவில்லை என்றால் இந்த 3 கட்சிகள் வந்தால் கூட நாங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது என்ற வகையில் இருக்கும் பொழுது உண்மையிலேயே 2 கட்சிகள் தான் ஆதரவாக உத்தியோகபூர்வமாக தெரிவித்தன. அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணியும். இலங்கை தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய ஒரு ஆதரவாளர்கள் ஒரு சிலர் இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் கட்சி நிலப்பாடு அவர்கள் தென்னிலங்கையைச் சேர்ந்த சஜித் பிரேமதாசாவுக்கு தான் ஆதரவு என்றதை கட்சி நிலப்பாடாக எடுத்திருந்தார்கள். அப்போ நாங்கள் இந்த விஷயங்களை சிந்திக்கும் போது கட்சி என்று தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க முடியும். ஆகவே அந்த அடிப்படையிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் புறக்கணிப்பு என்ற கோட்பாட்டை எடுத்திருந்தார்கள். ஆகவே பார்த்தீர்கள் என்றால் 4 தரப்பில் 2 தரப்பு ஆதரவாகவும் 2 தரப்பு கட்சிகள் ஆதரவு இல்லாமலும் இருக்கிற சூழலில் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம் அந்த முயற்சிகளை முன்னெடுத்த தமிழ் மக்கள் பொதுச்சபையினருக்கு. ஆகவே 2 கட்சிகள் ஆதரவாக 2 கட்சிகள் எதிராக இருக்கும் பொழுது நாங்கள் ஆதரவான கட்சிகளோடு சேர்ந்து இந்த முயற்சியை முன்னெடுப்போமாக இருந்தால் அது எதிர்காலத்தில் ஒரு பிளவினையை ஏற்படுத்தும். அடுத்த ஒரு கட்டத்தில் நாங்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது மற்ற கட்சியினர் எங்களை எதிராகத்தான் பார்ப்பார்கள். சரிகள் பிழைகள் பலரிலும் இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசியம் என்று வரும் பொழுது அனைவரும் ஒருமைப்படுத்தப்பட வேண்டிய விதத்தில் நாங்கள் ஒரு கருத்தை முன்வைச்சோம். கட்சிகளுடன் உடன்படிக்கைக்கு செல்ல வேண்டாம், ஒரு பொதுவான ஒருவரை சிவில் தரப்பு சார்ந்து கட்சி அரசியலில் இல்லாத ஒருவரை நீங்கள் பொது வேட்பாளராக நிறுத்துங்கள். அது எங்களுடைய இனத்துக்கு பொருத்தமான யாராயும் இருக்கலாம். அவர் எல்லாராலும் அறியப்பட்டவராக இருக்கணும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி ஒருவரை நீங்கள் நிறுத்துங்கள். நாங்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபையாக இந்த சிவில் சமூகங்களாக மக்கள் இயக்கங்களாக நாங்கள் அவரை நிறுத்தி இந்த விஷயத்தை முன்னெடுப்போம். கட்சிகளிடம் ஆதரவை கேட்போம். ஆதரவை கேட்குன்னு சொல்லியிருக்க விரும்பின ஆதரவு தரலாம், இல்லாட்டி ஆதரவு தராமல் விடலாம். அப்போ ஆதரவு தந்து தராமல் விடைக்க அது பெரிய ஒரு பாதிப்பே இல்லை, பெரிய ஒரு இதை ஏற்படுத்தாது. ஆனால் கட்சிகளோட உடன்படிக்கை நாங்கள் சமமாக கையெழுத்து வைக்க அந்த கட்சிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம், அவையோட நிற்கிறோம் என்ற மாதிரி ஒரு முத்திரை குத்தப்படும். அதை நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் அதை பொதுச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. இடையில் கடைசி உடன்படிக்கை நடந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துலேருந்து நாங்கள் பொத்துவில் துறக்கம் பொலியண்டி வர மக்கள் பேரெழுச்சி இயக்கம் இந்த முயற்சிகளில் பங்கு பெற்றவில்லை. ஆனால் அந்த நேரம் நாங்கள் வெளியில் வந்ததை சொல்லே இல்லை, நாங்கள் வெளியேறி விட்டோம். ஏன்னா நாங்கள் அந்த முயற்சியை செய்கிறத குழப்ப விரும்பலை, அதில் நாங்கள் சொல்லே இல்லை. இப்போ எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் கேட்குறபடியே நான் சொல்கிறேன். அப்போ சொல்லையிலே தவிர நாங்கள் வெளியேறி விட்டோம். அதுக்கு பிறகும் அங்கே சில அந்த சிவில் தரப்பு மக்கள் இயக்கங்களாக செயற்பட்டவர்களில் கூட பலவித சிக்கல்கள் இருந்தன. அந்த உடன்படிக்கை ஒன்று கையெழுத்து சாத்திட போடும் பொழுது அந்த உடன்படிக்கை தாங்கோ நாங்கள் பார்க்குறோம். எங்களையும் ஒரு கையெழுத்து வைக்க சொல்லித்தான் கேட்டவர் சமயத் தலைவர் என்ற வகையில் என்னிடமும் கேட்கப்பட்டது. அப்போ அப்படி கேட்கப்பட்ட போது அந்த உடன்படிக்கைன்னா அது தர முடியாது, அங்கே வந்தால் தான் தருவோம், அன்றைய காலம் தான் காட்டுவோம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் கட்சிகள் எல்லாருக்கும் 2 நாட்களுக்கு முன்பே அந்த உடன்படிக்கை கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போ எனக்கு புரியவில்லை, கையெழுத்து வைக்கிற 4 பேர் சேர்ந்து நான் ஒரு கையெழுத்து வைக்கிறேன்னா 4 பேருக்கும் அந்த ஆவணம் கொடுக்கப்பட்டு அதை சரி பார்த்து ஏற்றுக்கொண்டா பிறகுதான் அந்த கையெழுத்து வைக்கிற செயற்பாடு நடக்கலாம். அப்போ அதை முன்கூட்டியே தராமல் கட்சிகளுக்கு கொடுத்தாச்சு, ஆனால் எங்களுக்கு தரவில்லை.
அப்போ அப்படியான பலவிதமான இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன இப்படி உள் முயற்சிக்குள்ளேயே பலவிதமான குழப்பங்கள் இருந்தன. அதனால் நாங்கள் அதிலேருந்து விலகி இருந்தோம். பிறகு கடைசியில் அது ஒரு மக்கள் மத்தியில் கொஞ்சமாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு எழுச்சியாக வரும் பொழுது நாங்கள் இதை முயற்சியை குழப்பக்கூடாது ஏன்னா நாங்கள் இனத்துக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட தனி நபர்களுடைய நலன்களுக்காகவோ அல்லது எங்களோட P2P இயக்கத்தின் நலனுக்காகவோ நாங்கள் இல்லை. எல்லாமே இன விடுதலை தான் இறுதி இலக்கு. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு ஆதரவான ஒரு அறிக்கையை வெளியிட்டு மக்களுக்கு அதை வெளியிட்டு அந்த ஒரு ஆதரவிலேயே தெரியப்படுத்தி இருந்தோம். அப்போ இதுதான் இதில் நடந்த விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை சரியான விதத்தில் கையாளப்பட்டிருந்தால் அது ஒரு இன்னும் மிக பெரும் பேரெழுச்சியாக மாறியிருக்கும். ஆகவே எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலைக்கு எதிரான சக்திகள்லாம் இப்படியான நகர்வுகளை முன்னெடுத்து விட்டார்களோ என்று கூட எங்களுக்கு கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் 5 விரலும் சேர்ந்து தான் நாங்கள் சாப்பாடு சாப்பிடேக்க ஸ்ரீலங்கா அரசும் ஏனைய வல்லாதிக்க அரசுகளும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான சக்திகளும் எப்படியாவது தமிழர்களை பிளவுபடுத்தி விட வேண்டும் என்றுதான் அவர்களும் தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குழம்புகின்ற நிலப்பாட்டில் இருப்பவர்களையும் மக்கள் அடையாளம் காண வேண்டும். கடந்த தேர்தலிலும் சிலரை அடையாளம் கண்டு ஒதுக்கியிருக்கிறார்கள். ஆன்மீக தலைவராக இந்த அரசியலில் ஈடுபடுவதிலே எந்த தவறுமே கிடையாது. ஒரு துறவி தேர்தல் அரசியலிலே ஈடுபட்டு ஒரு பதவிக்கு வருவாராக இருந்தால் கூட அதில் எந்த தவறும் கிடையாது என்றுதான் நமது சமய சாஸ்திர நூல்கள் எடுத்து சொல்லுகின்றன.